மலை குன்றுகளுக்கு நடுவே குட்டி குட்டியாக கூடாரம் போல அமைந்துள்ள குடியிருப்புகள், எவ்வித அடிப்படை வசதியும் இன்றி தவிக்கும் மலைவாழ் மக்கள். அத்திப்பட்டி போல மண்ணோடு மண்ணாவதற்கு முன்னே எங்கள் அனைவருக்கும் விஷம் வைத்து கொன்று விடுங்கள் என குமுறும் அவலம் அரங்கேறியுள்ளது கொடைக்கானலில் உள்ள கருவேலம்பட்டி மலை கிராமத்தில். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் பிரிட்டிஷ் ஆட்சி செய்வதற்கு முன்பில் இருந்தே பழங்குடியின மலைவாழ் மக்கள் பல பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் வடகவுஞ்சி பகுதியில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கருவேலம்பட்டி மலை கிராமத்தில் தேவையான அடிப்படை வசதிகளான தெருவிளக்கு, குடிநீர், சாலை வசதி, வீட்டு வசதி உள்ளிட்ட எதுவும் இல்லாமல் பல வருடங்களாக மக்கள் தங்களது பிழைப்பை ஓட்டி வருகின்றனர். ஓட்டு கேட்பதற்கு மட்டும் இப்பகுதிக்கு வரும் அரசியல்வாதிகள் பின்னர் தங்களை கண்டு கொள்ளவில்லை எனவும், அத்திப்பட்டி போல மண்ணோடு மண்ணாவதற்கு முன்னே எங்கள் அனைவருக்கும் விஷம் வைத்து கொன்று விடுங்கள் என்றும் மனம் நொந்து பேசியுள்ளார் கருவேலம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவர். ஓட்டு கேட்கறதுக்கு வருவாங்க சார். ஓட்டு கேட்கறதுக்கு ஓட்டை மட்டும் காலில் விழுந்து துணூரை வச்சுட்டு ஓட்டை மட்டும் வாங்கிட்டு போய் ஜெயிச்சுட்டு அவங்களும் கண்டுக்கிறது இல்லைங்க சார். எங்களுக்கு எந்த வசதி வேணாம், அதுக்கு மேலே ஆளுக்கு ஒரு பாட்டிலில் விஷத்தை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் குடிச்சிட்டு ஒரு 48 குடும்பம் இருக்குது. 48 குடும்பமும் நீட்டி நிமிந்து படுக்கிறத கண்ணார பார்ப்பீங்க இல்லை, பேப்பர்ல எல்லாம் பார்ப்பீங்க இல்லை. இப்பகுதியில் ஆரம்ப பள்ளிக்கூடம் இருந்தும் ஆசிரியர்கள் யாரும் இல்லாததால் பிள்ளைகள் வெளியூர் சென்று பாடம் கற்கும் அவல நிலையும் நீடிக்கிறது. குழந்தைகளை சொல்லித்தர்றோம்ங்கிறாங்க, வாத்தியாருங்கிறது இங்க சொல்லித்தர்றது கிடையாது. ஆயம்மா அந்த ஆயம்மா சாப்பாடு இதுக்கு மட்டும்தான் ஆயம்மா இருக்கு. அதுலயும் மத்தியான சாப்பாடுங்கிறதே இங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா போட்டு தர்றது இல்ல. வாத்தியாரு டீச்சருங்கிறது யாருமே இங்க இல்ல. தங்களின் இன்னல்களை கேட்பதற்கு நாதி இல்லை எனவும் வாழ வழியில்லை எனவும் மலைவாழ் மக்கள் கனத்த இதயத்தோடு கூறுவது காண்போர் இடையே பரிதவிப்பை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது. என்ன செஞ்சாலும் வாயை மூடிக்கிட்டேன்னா பழங்குடி மக்கள் தான் வாயை மூடிட்டு போயிருவாங்க. எதை கொடுத்தாலும் நம்ம வாங்கிட்டு போயிருவாங்க. அப்படி நாங்க அப்படி பழகி போயிட்டோம். அதான் தலையில கொட்ட குமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். என்னைக்கு நாங்க நிமிர்ந்து நிக்கிறது, என்னைக்கு நாங்க நிமிர்ந்து கேட்கறது. வணக்கம். வணக்கம்.